ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மணி சேவிங் வீடியோ நம்மளோட சேனலில் போட்டு ஒரு லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஜான்வரி மந்த்லேருந்து முகம் காட்டி நல்ல கண்டென்ட்டோட ப்ளஸ் நல்ல சேவிங் டிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸ்டு சேனலாக நம்ம சேனலை ப்ராப்பராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ரீசன் இப்போதைக்கு லாங் வீடியோ போடாததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என்னோடய உண்டியல் சேவிங் பற்றி. அதுவுமே நல்ல ஒரு 10,000 வியூஸ் கொடுத்துருந்தீங்க. ப்ளஸ் லாஸ்ட்டாக போட்ட ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மணி சேவிங் வீடியோ கோல்ட் சேவிங் டிப்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு. கண்டிப்பாக ஜான்வரி மந்த்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நான். ப்ளஸ் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், அதாவது மணி சேவிங் கோல்ட் சேவிங் பற்றி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த உண்டியல் நான் எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணப்போ எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 5,527 ரியால் இருந்தது கத்தார் ரியாலில். ஒரு ரியால் பார்த்தீங்கன்னா 23 ருப்பீஸ்னு வச்சிங்க அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் 1,20,000 ருப்பீஸ் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது ஜான்வரிலேருந்து நவம்பர் வரைக்கும் 11 மந்த்ஸு. பட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மிடில் ஒரு மந்த் போட மறந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட், நான் வெக்கேஷனில் இருக்கிறப்போ. ஸோ நீங்கள் 10 மந்த்ஸ்னால் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை என்ன பிளானில் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதே உங்ககிட்ட இப்போவே சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மாதத்தில் 30 நாள் இருந்தது அப்படின்னா இப்போ 1ஆம் தேதிக்கு 1 ரியால், 2வது தேதிக்கு 2 ரியால், 3ஆம் தேதிக்கு 3 ரியால், இப்படி போடலான்னு தான் ஃபஸ்ட்டு மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மிட் வரைக்குமே அப்படி தான் போட்டேன். அதனால தான் இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா 1 ரியால், 5 ரியால், 10 ரியால்னால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒரு 20 டேஸ் வரைக்கும் போட்டதுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா வேகமாக உண்டியல் நிறையிற மாதிரின்னு தோணுச்சு. கூடவே என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறப்போ அரௌண்ட் 450 கிட்ட 60 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் ஒரு நாளும் அந்தந்த டேட் வைஸாக நம்ம மணி போடுறப்போ ஏன் நம்ம ரவுண்டாகவே போட்டுறக்கூடாது 500 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், நம்ம உண்டியல் போட ஆரம்பித்ததும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது பார்த்தீங்களா. ஸோ அப்படி தான் இதில் நான் 500 ரியாலாக மந்த்லி போட ஆரம்பித்தேன். ப்ளஸ் அதுக்கப்புறமா என்கிட்ட எதுக்காவது காசு வாங்கியிருப்பேன் இல்லையா, ஸோ அவர்கிட்ட இருந்து அதில் ஒரு 100 ரியால் இந்த மாதிரி மிச்சமாகறதையுமே இதில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கான்செப்ட் இதுதான். ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குன்னா 30 நாளும் காசு போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்தந்த டேட் வைஸில் போடணுன்னு தான் சேர்க்க ஆரம்பித்தேன். பட் அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஆகி மந்த்லி ரவுண்டாக போட்டுட்டோம். இதுதான் இந்த உண்டியல் சேவிங்க்கு நான் போட்ட பிளான் இதுதான். இதில் கிடைச்ச அமௌண்ட் நான் எதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் வெக்கேஷன் ட்ரிப்புக்காக தான், ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக இந்த காசை நான் சேர்த்து வச்சுருந்தேன். என்னங்க ட்ரிப்புக்காகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் எல்லாத்துக்கும் பிரித்து சேர்த்து வச்சு செலவு பண்ணுறப்போ தான் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். குழந்தைங்களுக்கு ஃபினான்சியலாகவும் நம்ம சேர்த்து வைக்கணும், அவங்க எஜுகேஷனுக்கும் கொடுக்கணும், கூடவே நல்ல மெமரிஸும் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம பிரித்து சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். எங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை மாதிரி மெமரிஸ் கொடுக்குறதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கூடவே நம்மளும் என்ஜாய் பண்ணோம்ல. ஸோ ட்ரிப்காக தான் நான் இதை சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ என் உண்டியல் சேவிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானில் தான், அதாவது மந்த்லி எந்த டேட்டோ அந்த அளவுக்கு மணி போடணும் அப்படிங்கிற அளவுக்கு பிளானில் தான் இந்த உண்டியலை நான் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் சேர்த்த பர்பஸ் ட்ரிப் போகிறதுக்காக. இதே பிளானில் நீங்களும் சேருங்க. உங்களுக்காக அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.